அருமையான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடையில் வாங்கின பரோட்டா மீதி ஆயிடுச்சுன்னா வீட்லேயே வாங்க கொத்து பரோட்டா செய்யலாம். எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சோம்பு தாளிச்சிக்கலாம். வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, குடமிளகாய், தக்காளி நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம், இல்லைன்னா அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம பரோட்டாவில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் போட்டால் போதும். மூடி இருக்கட்டும். இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும். பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது எடுத்து வச்ச பரோட்டாவை இதில் சேர்த்து நல்லா கிளறலாம்.
இது மேலே கொஞ்சம் பச்சை வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனாக்கா சூப்பரான கொத்து பரோட்டா, மசாலா பரோட்டா எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.